ஓகே, போன வீடியோவில் நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து இந்த ஃபோல்டர்ஸ், இங்கே நிறைய ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எதுக்கு ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடு சாஃப்ட்வேர் தான் நான் வந்து எடிட்டிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டு டூ அப்ளிகேஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மீதி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த ஆர்டிசன் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர், அந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, கீழே பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்குற அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து சிஎல்ஐ கமெண்ட்ஸாக வந்து மாற்றிக்குது அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன்லேயே ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் தெரியும். ஸோ இந்த ஆப் அப்படிங்கிற ஃபோல்டர் தான் இதை மெயினாகவே நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக்ஸ் எல்லாமே இந்த ஆப்புக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது லாராவலுடைய ஃபைல். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா ஃபைல்ஸையும் கம்பைன் பண்ணி ரன் பண்ணுறதுக்காக பூட்ஸ்ட்ராப் லாராவல் வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ அடுத்து வந்து கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபைல். கான்ஃபிக் ஃபைலில் வந்து நம்ம பேர் வந்து சொல்கிற மாதிரியே கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். டேட்டா பேஸஸில் டேட்டா பேஸோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபேக் டேட்டா க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி எல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். பப்ளிக் டைரக்டரி வந்து அதில் வந்து இண்டெக்ஸ் ஃபைல், அதை தான் நம்ம வந்து PHP ஆர்டிசன் சர்வ் அப்படின்னு கொடுக்கும்போது ரன் ஆகுது. அந்த இண்டெக்ஸ் ஃபைல் தான் ரன் ஆகும். ஸோ அப்புறம் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஃபைலில் வந்து நம்ம என்னென்ன நம்ம ரிசோர்ஸ், அதாவது நம்ம HTML ரிசோர்ஸஸ் அதெல்லாமே வந்து நம்ம இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்குவோம். அப்புறம் வந்து ரவுட் அப்படிங்கிற ஃபைல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து URL வந்து எப்படி வந்து ரீடைரக்ட் பண்ணுறது, ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு ரவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரவுட்டு வந்து எந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாமே வந்து ரவுட்டில் கொடுத்துருப்போம். ஸ்டோரேஜில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி இமேஜ் அப்லோடிங் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஸ்டோரேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லாராவலுடைய கேச்சஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம இந்த லாராவல் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். யூனிட் டெஸ்டிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டரையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்டர் அப்படின்னு ஒரு ஃபைல் தெரியும். வெண்டர் ஃபைல் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா composer.json அப்படின்னு ஒரு ஃபைல் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஃபைலில் வந்து நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், அதாவது என்னென்ன லைப்ரரிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே உங்களுக்கு தெரியும். இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற, அதாவது இந்த ஃபைலில் இருக்கிற எல்லா லைப்ரரிஸையுமே வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த வெண்டர் அப்படிங்கிற ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் எல்லா ஃபைல்ஸையுமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ லாராவல் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இந்த வெண்டர் ஃபோல்டருக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ ஓவராலாக நம்ம ஃபோல்டர் நேமை வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து ஒவ்வொரு ஃபைல்ஸுக்கு என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஆப்புங்கிற ஃபோல்டர் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் வந்து கன்சோல், எக்ஸப்ஷன்ஸ், HTTP மாடல்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்க முடியும். இதில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிற ஃபைல்ஸ் எது அப்படின்னா HTTP ஃபோல்டரையும் அப்புறம் மாடல்ஸ் அப்படிங்கிற இந்த 2 ஃபோல்டரையும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆஸ் ஏ பிகினர் லெவல். நம்ம அட்வான்ஸ் லெவல் போகும்போது எல்லா ஃபோல்டருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ HTTP பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோலர் ஃபைல்ஸ் வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருப்போம். ஓகே, ஸோ HTTPலே கர்னல் அப்படின்னு ஒரு ஃபைல் பார்ப்பீங்க. ஸோ கர்னல் ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து நீங்கள் அதிலே மாடல்ஸ் அப்படிங்கிற ஃபைல் போவீங்க. மாடல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், லாராவல் ஒரு MVC ஃப்ரேம்வொர்க் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு. அதாவது மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுது. இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரூல் தான் வந்து MVC அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் மாடல் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் நம்ம வந்து பண்ணிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன். ஸோ
ஸோ இந்த கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் பார்ப்பீங்க. இது வந்து ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம எக்ஸசைசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து வந்துக்கலாம். ஸோ இங்கே பேரில் வந்து கொடுத்துருக்க மாதிரியே அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆத் அப்படின்னு இருக்குன்னா ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கான எல்லா கான்ஃபிகரேஷனுமே இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னா டேட்டாபேஸ்க்கான எல்லா கான்ஃபிகரேஷனுமே இங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் நம்ம லாராவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கான்ஃபிகரேஷனில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து டேட்டாபேஸ்க்குள்ளே 3 ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட்ரிஸ், மைக்ரேஷன்ஸ், சீடர்ஸ். ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னா என்னென்னா டேரெக்டாக வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸுக்கு வந்து ஒரு 100 டேட்டாஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த டேட்டா வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபேக்ட்ரியில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்குவோம். மைக்ரேஷன்ஸ் அப்படின்னா ஒரு டேட்டாவுக்கு ஒரு டேட்டாபேஸ்க்கான ஸ்கீமாவை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சீடர்ஸ் அப்படின்னா நம்ம இந்த 100 டேட்டா தேவைப்படுது அப்படின்னா அந்த 100 அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான ஃபைல் தான் இந்த சீடர்ஸ்குள்ளே. அதாவது எனக்கு ஒரு டம்மியாக வந்து இப்போ ஒரு 100 யூசர்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ நம்ம அந்த தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த மாடலை வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம அந்த கவுண்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக சீடர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே நம்ம வியூஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் தெரியும். லேங், ஜேஎஸ், சிஎஸ்எஸ் அப்படிங்கிற அந்த 4 ஃபைல்ஸ் பார்ப்பீங்க. சிஎஸ்எஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே சிஎஸ்எஸ் ஃபைல்ஸுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து ஜேஎஸ், ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணியிருக்க ஃபைல்ஸ். ஸோ லேங் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுவோம். லேங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த லேங் ஃபைலில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வியூஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கான HTML டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வியூஸில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து ரவுட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர். ரவுட்ஸுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4 ஃபைல் கொடுத்துருப்பாங்க. நம்ம வெப் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா ரவுட்டையுமே வந்து நம்ம வெப்புக்குள்ளே தான் போடுவோம். அப்புறம் வந்து API பேஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த API நம்ம டீட்டெயிலாக வந்து இது என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு வந்து இதில் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா ENV ஃபைல் அப்படிங்கிறது ஒரு ஃபைல் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஃபோல்டர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபோல்டர்ஸ்லேயே ஒரு மேஜர் ரோல் எந்த ஃபோல்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆப் ஃபோல்டர் வந்து மேஜராக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் யூஸ் பண்ணுவோம். ரவுட் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா நம்ம எந்த ரவுட்டை யூஸ் பண்ணுறோமோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் www.example.com அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதில் வெப் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஹோம் ரூட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த ஹோம் ரூட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது எந்த வியூவை கால் பண்ணும் அப்படின்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக வந்து ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே வியூ அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே வெல்கம் அப்படின்ற அந்த ஃபைலை வந்து கால் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இதோடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்புறம் இந்த ஆப்பில் வந்து HTTPக்குள்ளே கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி டைரக்ட் பண்ணுறது அப்படின்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸ் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டியாக அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு புரியும்.